தேக ஆரோக்கியம் இருந்தால்தான் மனமும் நிர்மலமாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆதலால் உடலை நல்ல ஆரோக்கிய நிலையில் வைத்து பாதுகாப்பது அவசியம்தானே. தேகமானது, இந்த சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் மனசும் என்னவா இருக்கும், களங்கம் இல்லாமல் மலங்கள் இல்லாமல் நிர்மலமாக இருக்கும் என்று பல ஞானிகளும் சொல்கிறார்கள், குருமார்கள் சொல்கிறார்கள், நிறைய பேர் சொல்கிறார்கள். அப்ப இந்த உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி. அதுக்கு பகவான் சொல்றார், ஏற்கனவே தேகாத்ம புத்தியால் இன்னலரும் நாம் ஏதோ ஒரு காரணங்களை கூறி தேக அபிமானத்தை வளர்த்து கொண்டு போகக்கூடாது. ஏற்கனவே இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்னாலதான் திருப்பி திருப்பி பர்த் எடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த பர்த் எடுத்ததுமே இந்த அட்டாச்மெண்ட்னாலதான். அப்ப மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா உடல் ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி உன்னுடைய பாடி மேல வச்சிருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை இன்னும் டீப்பன் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே தேகாத்ம புத்தியால் இன்னலரும் நாம் ஏதோ ஒரு காரணங்களை கூறி தேக அபிமானத்தை வளர்த்து கொண்டே போகக்கூடாது. இன்றியமையா ஆரோக்கிய விதிகளை முடிந்த மட்டும் பின்பற்றுவதுடன் நிற்க வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆரோக்கியமா இல்லாம இருங்கன்னு சொல்லல. எவ்வளவு உன்னால ஆரோக்கியமான விதிகளை கடைபிடித்து உன்னால் ஆரோக்கியமான இந்த உடலை வைத்துக் கொள்ள முடியுமோ வைத்துக்கொள். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, வைத்துக் கொள்ளலாம். ஆனா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த ஆரோக்கியத்தினால என்னுடைய இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு கவலைப்படாது. ஆரோக்கியத்தை பத்தில ரொம்ப நீ மனசை போட்டு குழப்பிக்காத, கஷ்டப்படாத. உன்னால எந்த அளவுக்கு ஹெல்த்தை நீ மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணு. மெயின்டைன் பண்ண முடியலையேன்னு ஒரு கில்ட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த பாடியை பேஸ் பண்ணி நீ ரொம்ப டீப்பா போறேன்னா அந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் நம்ம பாடி டீப்பன் ஆகிக்கிட்டே போகுது. அதை நீ என்ன பண்ணாத, என்டர்டைன் பண்ணிடாத அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஜென்ரலா ஹெல்த்தை பார்த்துக்கோ, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா பாடி 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 பாடின்னு ரொம்ப டூ மச்சா அட்டாச் ஆயிடாதுன்றார். அடுத்த கேள்வி, முன் செய்த கர்மத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறோம். முன் செய்த பிழை யாதென்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம் அல்லவா. முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு கர்மத்தினுடைய பலனாதான் சாமிகள் இப்ப உங்களுடைய சத்சங்களை கேட்க வேண்டிய எங்களுக்கு இந்த கர்மம் இன்றைக்கு விளக்கப்பட்டுள்ளது. வேற ஆப்ஷனே இல்ல. உங்களுடைய இந்த சத்சங்கத்தை கேட்கணுங்கிறது என் கரகங்கிற மாதிரி என் கர்மம். முன் செய்த கர்மத்தின் பயனாய் இப்ப நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சத்சங்கத்தை கேட்பது போல. முன் செய்த பிழை யாதென்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம். நான் முந்தின ஜென்மத்துல என்னென்ன தப்பெல்லாம் பண்ண, இல்லது எந்த கர்மங்கள்லாம் பண்ண, அதனால இப்ப நான் இந்த மாதிரி என்ன விஷயங்களை அனுபவிக்கிறேன், அத மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சா இப்ப நான் கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கறதுதான் கேள்வி. பகவானுடைய பதில் பார்ப்போம். ஒவ்வொரு பிழையாக ஆய்ந்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு முடிவே இல்லை. மூல நாட்டத்தாலேயே கர்மநாசம் ஏற்படும். இப்ப என்னென்ன கர்மம் பண்ணி எந்தெந்த ஜென்மத்துல எந்தெந்த கர்மம் எல்லாம் பண்ணி இந்த உடம்பு எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம பழைய ஃபைலை எடுத்து ரிசர்ச் பண்ணி எடுத்து நம்ம அதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பிளஸுக்கு இந்த மைனஸ், இதை எப்படி நியூட்ரல் பண்றது, இதை எப்படி சரி செய்வது, இதை எப்படி சரி செய்வதுன்னு ஒவ்வொரு கர்மத்துக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கு டைமே பத்தாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கே செஞ்சுக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, நல்ல ரொம்ப பெருசா இருக்கு. அந்த ஆலமரத்தை வெட்ட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அதனுடைய வேரிலிருந்து அடியிலிருந்து வெட்ட ஆரம்பித்தோம் என்றால் மொத்த மரமும் சாஞ்சிரும். வேற எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும், திருப்பி அது வளராது. அதை விட்டுட்டு ஒவ்வொரு இலையாக நம்ம பிரித்து கொண்டே இருந்தோம்னு வச்சுங்க, மேல இருந்து ஒவ்வொரு நான் மரத்தை வெட்டுறேன், அதுக்கு அடியில வெட்டக்கூடாது, எல்லா இலையும் பிரிச்சிடணும், அப்புறம் எல்லா பிரான்ச்சஸையும் சின்ன சின்னதா கட் பண்ணணும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரான்ச்சஸை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே அடியில கட் பண்ணணும்னு வந்தா என்னைக்கு நம்ம அந்த கட் பண்ணி முடிக்கிறது? அதுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இலைகள் இருக்கும், அதெல்லாம் உட்காந்து என்னைக்கு எடுக்கிறது? நம்மால் செய்யப்பட்ட கர்மங்கள் ஒவ்வொன்றத்திற்கும் அதை சரி செய்வதற்கு ஈடு செய்வதற்கு என்னால் செய்யப்பட்ட பாவங்களுக்கோ
என்னால் செய்யப்பட்ட எல்லா விதமான தவறுகளையும் ஈடு செய்வதற்கு நான் ஒரு புண்ணிய காரியம் செய்தால் அதற்கு அது நியூட்ரல் ஆகும்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 1,00,000 பர்த் எடுத்தா கூட நீங்க அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. நீங்க செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்களே தவிர அதுக்கு எண்டே கிடையாது. அப்ப எண்டு தான் என்ன? நம் பாவத்தை சரி செய்வதற்காக மீண்டும் ஒரு கர்மத்தை செய்தால் அதனால் வருவது மீண்டும் ஒரு தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்குமே தவிர இதற்கு முடிவே கிடையாது. அதான் இங்க சொல்றாரு, ஒவ்வொரு பிழையாக ஆய்ந்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு முடிவே இல்லை. உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபைலை எடுத்து பார்க்கிறோம். நீங்க ஒரு 1000 ஜென்மம் வாழ்ந்திருக்கீங்கன்னே வச்சுக்கோ. 1000 ஜென்மத்துல இருக்கிறதையும் ஃபால்ட் எல்லாம் எடுத்து அதை சரி செய்யணும்னா இன்னொரு 10,000 ஜென்மம் வாழணும்னு நமக்கு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இப்பயே டிப்ரெஷன்ல போயிடும். அது சாத்தியப்படக்கூடிய விஷயமா? சாத்தியமே படாது. அப்ப என்னங்க பண்றது? எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு, மூல நாட்டத்தாலேயே கர்மநாசம் ஏற்படும். கர்த்தா நான் என்பதே முதல் பிழை. கர்த்தா யாரென்று உன்முகத்தே ஊன்றி நோக்கினால் கர்த்தாவென்று தனி ஜீவ வியக்தி ஒன்றுமே இல்லை என காண்போம். உலகம் அனைத்தையும் இயக்கும் பிரகிருத்தியே தோற்றமாத்திரமாம் இந்த ஜீவ வியக்தியும் இயக்கிக் கொண்டிருப்பதை உணர்வோம். கர்த்தத்துவ புத்தி அறவே ஒளிந்து கர்ம லேசமும் அணுக்குணா அமைதிமயமாம் ஆத்மஸ்வரூபமாய் இருப்போம். அப்ப இந்த மொத்த பாவத்தையும் மொத்த கர்மத்தையும் போக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, நீ ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு பிரான்ச்சா கட் பண்ணாத, வேற காலி பண்ணு. வேற காலி பண்ணினாலே மொத்த மரமும் காஞ்சி என்ன ஆயிடும்? செடி ஏதோ வருது, தேவையில்லாத செடியை மொத்தமா பிடிங்கிட்டாலே முடிஞ்சு போச்சுல. வேற எடுத்துட்டாலே என்ன ஆயிடும்? செடி ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடும், காஞ்சி வீணா போயிடும். நீ மேல எவ்வளவு பிரான்ச்சை கட் பண்ணாலும், வாழை மரத்தை கட் பண்ணாலும் திருப்பி இன்னொரு வாரம் அதுல இருந்து வரும். அது போல நீ எவ்வளவு பிரான்ச்சை கட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதுல இருந்து இன்னொரு பிரான்ச் வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர அது செத்து போகாது. அதனுடைய உயிர் எங்க இருக்கு? வேர்ல இருக்கு. வேர் தான் நிலத்துல இருக்கக்கூடிய தண்ணியையும் மண்ணு சத்தியும் எல்லா சத்தியும் எடுத்து உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. வேரே இல்லாம மரம் எப்படி இருக்க முடியும்? அப்ப நம்மால் செய்யப்பட்ட எல்லா பாவத்திற்கும் அல்லது எல்லா கர்மத்திற்கும் எது மூலம், எது ரூட்? அந்த ரூட் இன்னமும் ஆக்டிவா இருக்கு, அலைவா இருக்கு. அந்த ஆக்டிவா அலைவா இருக்க ரூட்டை நாம என்ன பண்ணிட்டோம்னா நீக்கி விட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அதை பேஸ் பண்ணி செய்யப்பட்ட எல்லாம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும், காலப்போக்கில் காணாம போயிடும். அப்ப நம்மளுடைய மொத்த கர்மாவிற்கும் ரூட் எது அப்படின்னா முதல் பிழை அப்படிங்கிறது தான் கர்த்தா நான் என்பதே முதல் பிழை. என்னால் செய்யப்பட்டது, நான் செய்தேன், நான் இந்த சரீரம் என்ற உணர்விலிருந்து செய்யப்பட்டதுதான் அனைத்து கர்மாவிற்கும் இருக்கக்கூடிய ரூட் காஸ். நான் செய்தேன், என்னால் செய்யப்பட்டதுங்கும் போதே முடிஞ்சிச்சு, நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்க. அதை இப்ப அப்பதான் அது என்ன சொல்றாருன்னா, நான் யார் என்று உள்நோக்கி திரும்பி போய்கொண்டு பார்க்கும் பொழுது நான்ற இந்த உணர்வு இந்த சரீரம் சார்ந்த உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜீவன் என்று இல்லாமல் எனக்கு ஜீவன் என்ற இந்த உணர்வு வருவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ, இந்த உலகத்தை எதை உற்பத்தி பண்ணுதோ அதற்கு காரணம் எதுவாக இருக்கிறதோ, நான் என்ற இந்த ஜீவ புத்தி வர்றதுக்கு எது காரணமா இருக்கிறதோ அதுதான் அனைத்திற்கும் காரணம் என்ற அந்த உண்மை உனக்கு புரிந்து விட்டால், அதுதான் இங்க சொல்றார், கர்த்தா யார் என்று உன்முகத்தே ஊன்றி நோக்கினால், டீப்பா லுக்கின் பண்ணேனா யாருனா அப்படின்னு, கர்த்தாவென்று தனி ஜீவ வியக்தி ஒன்றுமே இல்லை என்பதை காண்போம். நான் யாருன்னு உனக்குள்ள திரும்பி உள்நோக்கி பார்த்து கொண்டே போனேன்னா நான்ற ஒரு தனிமையான தனி உணர்வு ஒன்று இல்லாமல் போகிவிடும். அதுதான் அவர் விசாரம்னு சொல்றாரு. நான் யார் நான் யாருன்னு உங்களுக்குள்ள லுக்கின் பண்ணிட்டே போனீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கீங்களா, நான் ஒரு ஆண், ஒரு நான் மனிதன், நான் ஒரு பெண், நான் இந்த ஐடென்டிட்டி எல்லாம் ஒரு பாயிண்ட்ல டிஸப்பியர் ஆகி அதுக்கு மீனிங் இல்லாம போயிடும். அது போல உலகம் அனைத்தையும் இயக்கும் பிரகிருத்தியே தோற்ற மாத்திரம் இந்த ஜீவ வியக்தியும் இயக்கிக் கொண்டிருப்பதை உணர்வோம்.
அப்ப ஒரு பாயிண்ட்ல அந்த நான்றது வந்து பேஸ்லெஸ்ஸா போகும்போது இந்த நான்ற இந்த உணர்வை இயக்குவதும் இந்த உலகம் அனைத்தையும் ஒரு அப்பியரன்ஸா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எது இயக்குவதும் ஒன்றுதான்ன்றது நமக்கு புரியும். அந்த ஒன்று நான் தான் என்பதும் புரியும். நான் என்னது கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கிறது புரியும். அதுதான் இங்க சொல்றார், இந்த ஜீவ வியக்தியையும் இயக்கி கொண்டிருப்பதை உணர்வோம். அப்ப நான் தனியா ஒன்னும் செய்ய தேவையில்லை, எல்லாமே அந்த சக்தி செய்யுது. அந்த சக்தியே எது செய்ய வேண்டிய, இந்த உலகத்தை படைச்சு நடத்தி அழிக்கிற சக்தி, இந்த உடம்ப படைச்சு நடத்தி அழிக்கிற சக்திக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதா என்ன? நான் ஒரு தனி உணர்வை வச்சு நான் என்னத்தை பண்ண போறேன், என்ன சாதிக்க போறேன்? அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்க போது, நான் அதை சாட்சியா இருந்து பாக்குறேன்ற ஒரு உணர்வோட இருந்துட்டோம்னாலே போதும். நம்ம ஏதோ வெட்டி தனியா எதையா ஒண்ணு சாதிக்கணும்னு முயற்சி பண்றோம் பாருங்க இந்த உலகத்துல, அங்கதான் நம்ம தோத்து போறோம், தப்பான ரூட் எடுக்கிறோம். ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை படைச்சு இப்படியே நடத்திட்டு போறவனுக்கு நம்மளையும் படைச்சு நம்ம வாழ்க்கையும் கொடுத்து நடத்துறது அவனுக்கு தெரியாதா என்ன? எல்லாத்தையும் இயக்கி நடத்திட்டு இருக்கிற ஒரு இறைசக்தி நம்மளை இயக்கி நடக்க தெரியாதா என்ன? உண்மையில அதுதான் நடத்திட்டு இருக்கு, அதுதான் இயக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், என் லைஃபுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி நம்ம ஒரு தனிமையா, நம்ம ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி எல்லாத்தோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்தோடையும் சரி, கடவுளோடையும் சரி, நம்மளோடையும் சரி சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க இவர் என்ன சொல்றாரு, உலகத்தை இயக்குற அதே சக்தி தான் உன்னுடைய நான்ற இந்த தனியான இந்த உணர்வையும் இயக்கி வர்றதுக்கு காரணமா இருக்குது. நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறாரு. நான்ற தனி உணர்வுக்கு இங்க மதிப்பே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நீ ஏன் நீ சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற, உனக்குள்ள நீ ஏதோ தனிமையா நீ ஏதோ ஒரு இருப்புணர்வு இருக்கிற மாதிரி நீ ஏன் உனக்கு நினைச்சுக்கிற? அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுப்பா. மீன் வந்து கடலுக்குள்ள இருக்கும்போது மீன் நினைச்சுக்கிச்சான், இந்த கடலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கடலை விட்டு தனியான ஆளுன்னு. அது தனியா எவ்வளவு குதிச்சாலும் எவ்வளவு கத்துனாலும் கடலுக்குள்ளதானே அது இருக்க முடியும் உயிரோட. நம்ம எல்லாருக்கும் நான்ற ஒரு உணர்வு இருக்குது, இந்த சரீர சார்ந்த இந்த உணர்வு. நீங்க எவ்வளவுதான் நீங்க உங்களை தனியா என்னதான் நினைச்சாலும் கான்சியஸ்னஸ்க்குள்ள, கடலுங்கிற அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள மீன் போல நமக்கு தனி உணர்வுங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டு இருக்குது. நீ ஏன் மீன் கடலோட சண்டை போடுற மாதிரி இந்த மொத்த கான்சியஸ்னஸோட இந்த நான்ற உணர்வை பிரிச்சு பார்த்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மீன் துள்ளி குதிக்கிற மாதிரி நாம இந்த கான்சியஸ்னஸோட கரைஞ்சிட வேண்டியதானே. அததான் இங்க சொல்றார், கர்ம லேசமும் அணுக்கொணா அமைதிமயமாம் ஆத்மஸ்வரூபமா இருப்போம், கர்த்தத்துவ புத்தி அறவே ஒளிந்து. நான் செய்யறேன், என்னால் செய்யப்பட்டது, நான் தனி, நான் இந்த சரீரத்தையும் இந்த மனதையும் பிடித்து கொண்டு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, செப்பரேட் ஐடென்டிட்டியை கேரி பண்றோம்ல, அதை நீ டிராப் பண்ணு. நீ டிராப் பண்ணேனாலே போதும். ஐஸ் கட்டி அந்த திடத்தன்மையை இழந்தாலே போதும், அது கடலோடு கலந்து விடும், திரவத்தன்மை அடைந்து விடும். அது என்ன பண்ணணும், தன்னுடைய சாலிட்னஸ், தன்னுடைய திடத்தன்மையை அது இழக்க தயாரானாலே என்ன ஆயிடும், திரவமா மாறிடும், கடலோட கரைஞ்சிரும். அது புதுசா வேற எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம நான்ற இந்த உணர்வு சரீரம் சார்ந்து ரொம்ப டைட்டா பிடிச்சு வச்சிட்டு இருக்க இந்த உணர்வை நம்ம விட்டோம்னாலே போதும், வேற ஆப்ஷனே கிடையாது. we are consciousness. கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்க முடியும், வேற இருக்க முடியாது. we are merging into the consciousness. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல் சரீரம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நானை நான் என்று உணராமல் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸை நாம் என்று உணர வேண்டும். நல்லது.